Hello friends, welcome to Learners Forum. Solve in a Minute சீரீஸில் இன்னைக்கு நம்ம கேட் 2014 கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த ஸ்டேட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் ஃபார், இங்கே நமக்கு ஒரு ஸ்டேட் ஈக்குவேஷன் அண்ட் அவுட்புட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டேட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, எக்ஸ் டாட் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பியூ அப்படிங்கிறது தான். ஸ்டேட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் உடைய வேல்யூ என்ன அப்படின்னா, pi of t is equal to Laplace inverse of si minus a the whole inverse. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி நம்ம a மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய a மேட்ரிக்ஸ் வேல்யூ. அதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு pi of t கிடைக்கும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். First, si minus a ஓட வேல்யூவை calculate பண்ணலாம், which is equal to s0 0 s, ஏன்னா எல்லாமே 2 by 2 மேட்ரிக்ஸில் தான் இருக்கு, minus a வேல்யூ வந்து -1 1 0 -2. ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு s minus -1, ஸோ s plus 1, 0 minus 1, so minus 1, 0 minus 0, 0, s minus minus 2, so s plus 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். Next, si minus a, the whole inverse உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும், which is equal to 1 divided by, இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா s plus 1 into s plus 2 minus 0 into minus 1, 0 அப்படின்னு கிடைக்கும். Followed by இந்த மேட்ரிக்ஸ் உடைய adjoint value. ஸோ இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணிக்கணும். ஸோ s plus 2 and s plus 1 அப்படின்னு கிடைக்கும். இந்த ரெண்டு வேல்யூ உடைய சைன் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ 0 and plus 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 divided by s plus 1 into s plus 2 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இங்கே நமக்கு s plus 2 1 0 s plus 1 அப்படின்னு கிடைக்கும். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டேர்ம்ஸையும் இதில் நம்ம டிவைட் பண்ணி எழுதலாம். அப்போ நமக்கு மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் டேர்மாக என்ன கிடைக்கும், 1 by s plus 1, இங்கே 1 by s plus 1 into s plus 2, இங்கே 0, இங்கே 1 divided by s plus 2 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய si minus a உடைய வேல்யூ, இன்வர்ஸ் வேல்யூ. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூக்கு இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுக்கணும். ஸோ லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த என்டையர் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஸ்டேட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும் அண்ட் அதனுடைய பேசிக் வேல்யூஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ 1 by s plus 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ இதுக்கு வந்து e பவர் மைனஸ் t அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் வேல்யூஸ் எல்லாமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு e பவர் மைனஸ் t அப்படின்னு கிடைக்கும். இந்த டேர்முக்கு e பவர் மைனஸ் t மைனஸ் e பவர் மைனஸ் 2t அப்படின்னு கிடைக்கும். இங்கே 0, இங்கே நமக்கு e பவர் மைனஸ் 2t அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு டைரக்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூஸ் கிடைச்சிரும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணாதான் நமக்கு இந்த பர்டிகுலர் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் இதனுடைய ப்ரொசீஜர்.